வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரங்கள் பிறந்துவிட்டது. அதுவும் என்று எழுத்து வைத்த சில நபர்களிடம் இன்னும் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் உங்களிடம் அதிக நெருக்கமாக பழகியிருப்பார்கள். ஆனால் அதிகமான ஒரு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் அதிகமான ஒரு பணம் பொருள் என உங்களிடம் இருந்து வாங்கி செலவழித்த ஒரு நபர்களும் அவர்களும் தான் இப்பொழுது நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் சதி திட்டங்களை உங்களுடன் இருந்து செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இது குடும்ப உறுப்பினர்களில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், காதல் வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு அந்த எழுத்து வைத்த நபரிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களே, வாழ்க்கையில ஒரு முறை ஏற்பட்ட அனுபவங்கள் மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்வது தான் உண்மையான ஒரு வளர்ச்சி என்பார்கள். ஆனால் உங்களுடைய மனம் என்பது அதை எப்பொழுதுமே கேட்காது. இந்த என்ற எழுத்து வைத்த ஒரு நபரோ அல்லது வேறு ஒருவரோ இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு துரோகத்தை செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் விலகி போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் வந்து கண்ணீர் மல்க உங்களிடம் பேசினால் அவர்களை மீண்டும் நீங்கள் சேர்த்து கொள்வீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் சில மனிதர்களை அதிகமாக நம்பி ஏமாற்றம் அடைந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். சில வாய்ப்புகளில் அவசரமாக முடிவை எடுத்து பின்னர் வருத்தப்பட்ட ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் நடந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள். முன்பு இருந்த நம்பிக்கை இருந்தாலும் அதனுடன் அனுபவங்கள் கொடுத்த அறிவும் சேர்ந்திருக்கும். இனிமேல் யாருடைய வார்த்தைகளையும் உடனே நம்பாமல் அவங்களுடைய செயல்களையும் கொஞ்சம் கவனித்து அதற்கப்புறம் உங்களுடைய முடிவுகள் என்ன, அந்த முடிவுகள் எப்படி இருக்கணும் என்று அதற்கப்புறம் நீங்கள் சில முடிவுகளை எடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி வைத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று யார் வந்து கூறினாலும், முக்கியமாக என்று எழுத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கூறினாலும் ஒருபோதும் உங்களுடைய மனத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். எந்த ஒரு வேலையை எந்த ஒரு திசையை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று மனதிற்குள் போட்டு கொண்டீர்களோ அந்த ஒரு திசையை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி பாதையாகவே மாறிவிடும். தனுசு ராசியின் சிறப்பு என்ன தெரியுமா? தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு மீண்டும் முன்னேறக்கூடிய திறன் கொண்டவர்கள். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனை நபர்கள் உங்களை அழிக்க வேண்டும் என்று வந்தாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து கொண்டு எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் செய்து கொண்டும் இருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைத்து ஏற்பட்ட இழப்புகள் உங்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை தேடி கொடுத்திருக்கும். தனக்கு மிஞ்சிய தானங்களும் தர்மங்களும் என்பார்கள் அனைவரும். ஆனால் தனுசு ராசியான நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் பிறருக்கு நல்லது செய்வதில் தயக்கங்கள் என்பது காட்டியதை கிடையாது. நான் நன்றாக இல்லாவிட்டாலும் அவன் நன்றாக இருக்கட்டும் என்று கூறியே அந்த என்று எழுத்து வைத்த நபர்களை உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்கள், பணம் என அனைத்தையும் கொடுத்துவிட்டு அவர்களை நீங்கள் ஒரு ராஜாவை போல வாழ வைத்துவிட்டு உங்களிடம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கவலைகளிலும் கஷ்டங்களிலும் கிடைப்பதை வைத்து கொண்டு மட்டுமே தான் வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். இப்பொழுது அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மற்றவங்களின் உயர்வுக்காக உங்களுடைய சொந்த லாபங்களையும் பல வாய்ப்புகளையும் தியாகம் செய்தவர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இதன் விளைவாகவே உங்களுக்கு பல பொருளாதார மற்றும் தனிப்பட்ட இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இத்தனை இழப்புகளையும் சந்தித்த பிறகும் யாரும் கெட்டு போகக்கூடாது என்ற உங்களின் தங்கமான நல்ல மனம் மட்டும் மாறாமல் இருப்பது தான் உங்களுடைய ராசியின் ஆகச்சிறந்த ஒரு உயர் குணமாகவே இன்னும் இருக்கலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அது நாளையாக இருக்கலாம் அல்லது வரக்கூடிய சில தேதிகளுக்கு பிறகாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். எதிர்பாராத விதமாக உங்களை சந்திக்க வரக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நுழையக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு
தூணாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் என்பது இப்பொழுது வந்துவிட்டது. அந்த ஒரு நபர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்ப சுழியாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய புதிய நபர்கள் வருவார்கள். ஆனால் அந்த புதிய நபர்கள் சிறியவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம். இவர் என்ன இப்படி இருக்கிறார் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். ஆனால் அந்த நபர்கள் வரும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நடக்கும் என்பதை நீங்களே உணரவா ஆரம்பிப்பீர்கள். குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் இப்பொழுது மேம்பட தொடங்க வேண்டும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்ததையெல்லாம் இப்பொழுது நிச்சயமாகவே நிறைவேற்றி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நிச்சயமாக உங்களுக்குள்ள மட்டும்தான் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் சின்ன சின்ன சலுகைகளால் இப்பொழுது லாபங்கள் கிடைக்கப் போகிறது. பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இருப்பீர்கள், அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சண்டை போட்டுவிட்டு நீங்கள் கிளம்பி விடுவீர்கள். புதுவிதமான கனவுகள் பிறக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். உங்களை தேடி ஒரு புதிய நபர் இப்பொழுது வரப்போகிறார். அது தொழில் ரீதியான வழிகாட்டியாகவோ, புதிய முதலீட்டாளராகவோ, அல்லது உங்களுடைய உண்மையான நல விரும்பியாக கூட அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதனால் எல்லாவிதமான காரியங்களையும் எல்லாவிதமான சில விஷயங்களையும் நிச்சயமாகவே அவர் புரிந்து வைத்துக் கொள்வார். அவர்களின் ஆலோசனைகளும் தொடர்புகளும் உங்களை அடுத்த கட்ட உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் சரியான நபரின் உதவி கிடைப்பது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த வகையில் இந்த நபரின் வருகை உங்களுடைய வாழ்க்கையின் திசையவை நேர்மறையாக மாற்றியமைக்கக்கூடியது என்பதையும் இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாகவே புரிய வைக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுக்குள்ள நடக்கப் போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மை தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகவே கிடைக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் புதிய மனிதர்களின் அறிமுகங்களும் புதிய ஒப்பந்தங்களும் தொழில் தொடர்பான புதிய புதிய இணைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல்களுக்கான ஒரு அமைப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் ஒரு நபர் உங்களுடைய பயணத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களாகவே இப்பொழுது நிச்சயமாக மாறிவிடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பயணங்கள் செய்யுங்கள். எங்கு சென்றாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மற்றவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஆரம்ப கட்டத்தில் நன்றாகத்தான் இருக்கும். நாட்களும் காலங்களும் போக போக இவ்வளவு தானே அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இடத்தில் அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இருப்பீர்கள், அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சண்டை போட்டுவிட்டு நீங்கள் கிளம்பி விடுவீர்கள். புதுவிதமான கனவுகள் பிறக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். உங்களை தேடி ஒரு புதிய நபர் இப்பொழுது வரப்போகிறார். அது தொழில் ரீதியான வழிகாட்டியாகவோ, புதிய முதலீட்டாளராகவோ, அல்லது உங்களுடைய உண்மையான நல விரும்பியாக கூட அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதனால் எல்லாவிதமான காரியங்களையும் எல்லாவிதமான சில விஷயங்களையும் நிச்சயமாகவே அவர் புரிந்து வைத்துக் கொள்வார். அவர்களின் ஆலோசனைகளும் தொடர்புகளும் உங்களை அடுத்த கட்ட உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் சரியான நபரின் உதவி கிடைப்பது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த வகையில் இந்த நபரின் வருகை உங்களுடைய வாழ்க்கையின் திசையவை நேர்மறையாக மாற்றியமைக்கக்கூடியது என்பதையும் இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாகவே புரிய வைக்கும். இப்படிப்பட்ட